வணக்கம். தமிழ்நாட்டிற்கு 3 நாட்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மோடி அவர்களை வரவேற்கும் விதமாக பல்வேறு இடங்களில் தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கின்றன. இந்நிலையில் சென்னையை அடுத்து திருச்சிக்கு செல்ல இருக்கக்கூடிய மோடி அவர்களை வரவேற்கும் விதமாக திருச்சி நகரையே தூய்மைப்படுத்தும் பணியில் பல்வேறு பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இப்படி பார்த்து தூய்மை செய்திருக்கக்கூடிய அந்த பணியாளர்களுக்கு வழங்கப்பட்ட உணவு முறைதான் தற்போது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூய்மை பணியாளர்களுக்கென்று அம்மா உணவகத்தில் உணவானது தயாரிக்கப்பட்டு விநியோகிக்கப்பட்டு வரும் சூழலில் 19/1/2024 நேற்று அவ்வாறு தயாரிக்கப்பட்ட உணவானது குப்பை அள்ளும் வண்டியில் குப்பைகளுக்கு நடுவில் மூடப்படாமல் திறந்து வைத்தே விநியோகிக்கப்பட்டு இருக்கிறது. அது சம்பந்தமாக எடுக்கப்பட்ட வீடியோ தான் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி நாடு முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தூய்மை பணியாளர்களும் நம்மை போல மனிதர்கள் தான். இப்படி இவர்கள் உணவு சாப்பிட்டால் அவர்கள் உடல்நலன் என்னாவது? எனவே இதற்கு பொறுப்பானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். தூய்மையான நகரங்களின் பட்டியலில் திருச்சி முதன்மையாக இருக்கிறது. இதற்கு காரணமாக உள்ள தூய்மை பணியாளர்களை நடத்தும் விதம் இதுதானா என்றும் பல்வேறு தரப்பினர் கேள்வி எழுப்புகின்றனர். இது ஒரு புறம் இருக்க, உள்ளூரில் ஒரு விஐபி வருகிறார் என்றாலே சாதாரண நாட்களை விட வேலை கடுமையாக இருக்கும், உணவும் தடபுடலாக வழங்கப்படும். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு நாட்டின் பிரதமர் வருகிறார் என்றால் வேலை எவ்வளவு கடுமையாக இருக்கும்? அதுவும் பிரதமர் எங்கு சென்றாலும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை அவரே கூட்டி பெருக்கி தூய்மைப்படுத்தும் காட்சிகளை பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்ட பிரதமரை வரவேற்பதற்காக நாங்கள் பார்த்து திருச்சி முழுவதையும் தூய்மைப்படுத்தி மிகவும் கடினமாக உழைத்திருக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட எங்களுக்கு இவ்வளவு கேவலமான முறையில் உணவு வழங்கி இருப்பதுதான் மனதிற்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது. உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா என்று தூய்மை பணியாளர்கள் நொந்து கொண்டிருக்கும் செய்திகள் தான் தற்போது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இதை கேள்விப்பட்ட மோடி, நான் வரும்போது இது போல நடந்தால் எனக்கு தானே அவ பெயர், இது தெரியாமல் நடந்ததா இல்லை வேண்டும் என்று திட்டம் போட்டே செய்யப்பட்டதா என்று ஸ்டாலினிடம் நொந்து கொண்டார் என்று விவரம் அறிந்தவர்கள் தெரிவிக்கிறதாக செய்திகள் வெளிவந்துள்ளன. நாங்கள் பதிவிடும் வீடியோக்கள் பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.